ஹாய் காய்ஸ், நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்தியா இங்கிலாண்டோட 4th டெஸ்ட் ப்ரிவியூ பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் வந்து நம்ம பழைய டெஸ்ட் மேட்ச்ல வந்து நம்ம இந்தியா தோத்துச்சுல்ல, அதோட மிஸ்டேக்ஸ் அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து இந்த வீடியோல சொல்ல போறோம். அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு புது அப்டேட், இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மேட்ச் இருக்கு, அதை பத்தி அப்டேட் பண்ண போறோம். அப்புறம் புதுசா ஒரு டீம் ஒன்று இட்டாலியன்ல வந்திருக்கு, அதை பத்தி நம்ம பேச போறோம். வீடியோ அதுக்கு ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டென்ட் எழுதி வச்சிருக்கோம். அந்த கண்டென்ட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் வைஸ்ல நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா இங்கிலாந்து பத்தி நம்ம 4th டெஸ்ட் பத்தி ப்ரிவியூ பத்தி ஒரு கண்டென்ட் எழுதிருக்கோம். அது பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையல் வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் 1 vs 2 அகைன்ஸ்ட் இங்கிலாந்து ஆயிடுச்சு. அது வந்து இப்ப ஜஸ்பிரித் பும்ரா வந்து 4th டெஸ்ட் வந்து ஆடுறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சுல. இப்ப வந்து அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா 4th டெஸ்ட் ஆடுறான்னு இது சொல்லிருக்காரு. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டிராஃபோர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிரவுண்ட் அது. அப்புறம் வந்து அந்த டெஸ்ட்ல வந்து மெயினா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து இந்த சீரிஸ் ரூல்ட் அவுட் ஆயிடுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து லெஃப்ட் நீல வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனாலயா இல்ல வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா நமக்கு தெரியாது. ஆனா வந்து மீடியாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, எல்லா கிரிக்கெட்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீரிஸ் ரூல்ட் அவுட் ஆகிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் லெஃப்ட் நீல வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. அடுத்து வந்து நம்ம கில்லோட கேப்டன்சி பத்தி பேசலாம். கில்லோட கேப்டன்சி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அவர் நல்லா ஆடுறாரு, கேப்டன்சி நல்லா பண்றாரு, எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்குறாரு, நல்லா தான் இருக்கு. ஆனா அவர் வந்து சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, முக்காசி கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் அவர் வந்து கோலியை வந்து அப்படியே காப்பி பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்து நல்லா தான் பண்றாரு, அந்த ஸ்டைல் எல்லாம் வந்து சில வாட்டி கோலி மாதிரி பண்றாரு. அதெல்லாம் இந்த அக்ரெஷன் காட்டுறது, மற்ற பிளேயர்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரி சும்மா விளையாட்டுக்கு பண்றாங்க, சீரியஸா பண்றாரு தெரியல. ஆனா கோலி, விராட் கோலி வந்து கேப்டன்சியை வந்து இவரு ட்ரை பண்ற மாதிரி அப்படியே ட்ரை பண்றது இல்லை, அந்த காப்பி பண்ற மாதிரி அப்படியே ட்ரை பண்றாருன்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த இதை பத்தி என்ன பாத்தீங்கன்னா, இந்தியா உமன்ஸ் வர்சஸ் இங்கிலாந்து உமன்ஸ் வந்து இன்னைக்கு 5:30 PM வந்து இன்னைக்கு மேட்ச் இருக்குது. அது எத்தனை பேர் பாப்பீங்க? அது வந்து நிறைய பேர் அதை பத்தி எதனா கண்டென்ட் நான் வந்து எக்ஸ்ட்ரா எதனா போடணுமான்னு சொல்லிட்டு கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். அதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து மெயினா என்னன்னு சொல்ற பாத்தீங்கன்னா, பும்ரா வந்து 4th டெஸ்ட் ஆடுறாரு. அது வந்து எப்படி இருக்கும் அந்த இது வந்து அந்த பும்ரா வந்து 4th டெஸ்ட் ஆடுறாரு. பும்ரா அந்த டெஸ்ட் இது வாட்டி இல்லவே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ண போறாரு, புதுசா மேஜிக் காட்டுவாரா, யாக்கர் அடிப்பாரா, கரெக்டா மேஜிக் என்ன காட்டுவாரா பார்த்து சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இப்போ டெஸ்ட் தோத்துச்சு பாத்தீங்களா, அந்த தோத்த ரீசன் பாத்தீங்கன்னா முக்காசி எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, அந்த ஒழுங்கான இது இல்லை. நம்ம ஆடுற நேரத்துல எல்லாம் நல்லா ஆடிடும். அந்த ரொம்ப ப்ரெஷரான டைம்ல யாராலும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. அந்த டைம்ல பார்த்தா கில்லோ விட்டாரு, இந்த சைடு இவரும் விட்டாரு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. இப்ப சிராஜ் எவ்வளவு நேரம் நின்றாரு, ரொம்ப நேரம் நின்றாச்சு. அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் தான். ஜடேஜா தலைவனும் வந்து எவ்வளவு பார்ப்பாரு, அவராலையும் முடியும், பார்க்க முடியல. அதனால எவ்வளவு 4 அடிக்கிறாரு, எவ்வளவு சிங்கிள் தட்டுறாரு, ரொம்ப டைட் பண்றாரு. பெஞ்ச் ஸ்ட்ரோக்ஸ் முடிஞ்சா லாங்ல எல்லா ஃபீல்டர் லாங்ல வச்சு முடிஞ்சா சிங்கிள் டபுள் எடுத்தே முடிச்சு ஜெயிச்சுக்கோ முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சிட்டாரு. 4 அடிக்கிறதுக்கு கேப் கிடையாது. எப்படியோ தட்டி திட்டி அப்படியே போயிருக்கு மேட்ச். அதை பார்த்து சிராஜ் வந்து அந்த டிஃபென்ஸ் கரெக்டா தான் வச்சாரு. அது வந்து பால் ஃப்ரண்ட்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இப்படின்னு வச்சிட்டா பாருங்க, டிஃபென்ஸ் வச்சுட்டு வந்து பால் காலாண்டியே குத்தி பின்னாடி வந்து ஸ்டெம்ப் அடிச்சிச்சு. அது கொஞ்சம் மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பால் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தட்டணும். அப்படி இல்லைன்னா வந்து கொஞ்சம் அப்படியே இப்படி சைட்ல எல்லாம் பாத்துக்கலாம். அதான் கஷ்டம் தான், அந்த பால் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், அது சொல்ல முடியாது. ஏன்னா கொஞ்சம் இப்படி தள்ளி இருந்தாலும் முன்னாடி போயிருக்கும். அப்படியே நிறுத்திட்டாரு சிராஜ் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா நிறுத்தின உடனே அது கீழே குத்தி அப்படியே பேக் வந்து பின்னாடி வந்து அப்படியே ஸ்டெம்ப் அடிச்சிச்சு. அதனால வந்து நம்ம எங்கேயாவது ஒத்துனோம். அதனால உங்களுக்கே தெரியாது அது மேல என்ன ஆச்சுட்டு. நான் மெயினா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் இன்ட்ரோல கூட சொல்லியிருப்பேன், நடுவில் பேசணும்னு சொல்றீங்கல்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இட்டாலியை வந்து ஒரு நியூ டீமா வருதுன்றாங்க. இட்டாலி வந்து ஒரு நியூ இன்டர்நேஷனல் டீம் வந்திருக்குன்றாங்க. அது பாத்தீங்கன்னா நெதர்லாண்டோட இப்ப ரீசெண்டா வின் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. வின் ஆயிச்சா தோத்து வச்சு தெரியல. ஆனா நெதர்லாண்டோட ஆடினதான் எனக்கு வந்து கேள்விப்பட்டேன். லேட்டஸ்ட் நியூஸ் எனக்கு வந்திருந்தது. அது வந்து இப்ப இட்டாலி வந்து நியூ இன்டர்நேஷனல் டீமா உள்ள வந்திருக்குன்னு சொல்றாங்க. யாராவது இட்டாலி மேட்ச் பாப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ். இதோட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது இன்டர்நேஷனல் டீம் பத்தி பேசணுமா? இந்த சிபிஎல், ஓமன் பிரீமியர் லீக், பிக் பேஷ் பிரீமியர் லீக், ஐபிஎல், எஸ்பிஎல், இந்த மத்த இந்த துபாய் பிரீமியர் லீக், துபாய் T20, அந்த மாதிரி மத்த கரீபியன் T20, அந்த மாதிரி மத்த லீக் பத்தி பேசணுமா, இல்ல மத்த இன்டர்நேஷனல் டீம் பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு கூட நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் அப்படியே நான் பேசணும். அப்படி நீங்க சொல்ற கண்டென்ட்ஸ் எல்லாம் எனக்கு அடுத்த வீடியோஸ்ல லேட்டஸ்ட் கண்டென்ட்ஸா எடுத்து போட்டுட்டே இருப்பேன் கைஸ். நிறைய ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க கைஸ் அந்த வீடியோஸ் மட்டும் கைஸ். அப்புறம் மெயினா ஒண்ணு, இது வந்து கிரிக்கெட் பத்தி இல்ல, நிறைய பேர் எனக்கு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து என்னடா நீ எப்பயாவது பேசி டாபிக் போடுறேன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், பேசி வீடியோ போடுற வீடியோஸ்லாம் என்ன பாத்தீங்கன்னா எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா முக்கால்வாசி கண்டென்ட் வந்து இந்த கிரிக்கெட் பத்தி போடுறதுனால, இந்த கிரிக்கெட் ஆடி போடுறது, இந்த அன்பாக்சிங் அந்த மாதிரி போடுறதுனால பேசுறதுக்கு டைம் கிடைக்கும் போது காலேஜ் கிரிக்கெட் டைம் அப்படியே அதுலயே ஸ்பெண்ட் ஆயிடுது. அதனால வந்து இனிமேல் நம்ம வந்து எதனா சில பல வீடியோஸ் நம்ம பேசி போடுற வீடியோஸை நான் வந்து இனிமேல் கண்டென்ட் பண்றேன் கைஸ். இதோட வந்து நீங்க என்னென்ன கண்டென்ட் சொல்றீங்களோ அதுவும் நான் வந்து பேசி போடுறேன். அப்பதான் வந்து நம்ம
பேச பேச நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் வளரும். ஆனா நம்ம இங்கிலீஷ்ல பேசணும். நான் வந்து தமிழ்ல பேசிருக்கேன். ஏன்னா நமக்கு அவ்வளவுதான் வரும். நமக்கு இங்கிலீஷ் அவ்வளவு வராது. பேசுறதுனா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், அவ்வளவுதான். அது வந்து A to Z வித் ஃப்ராங்க்லின். அதுல வந்து எல்லா கண்டென்ட்டும் போடுவோம். ஃபுட் vlog, டிராவல் vlog, வேற வந்து எல்லா கண்டென்ட்ஸும் நம்ம அதுல போடுவோம். இந்த கேமிங், இந்த ஸ்போர்ட்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லா vlog எல்லாமே அதுல போடுவோம். செகண்ட் சேனல்ல அது வந்து நான் சைடுல கூட இமேஜஸ் ஷோ பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல கூட காட்டுறேன் கைஸ். என் செகண்ட் சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க கைஸ். இதோட நம்ம வந்து அடுத்த வீடியோல என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க கைஸ். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சைனிங் அவுட், கிரிக்கெட் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.